கொடைக்கானலில் தெருநாய்களின் தொல்லையை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மொத்தம் 24 வார்டுகள் உள்ள நிலையில் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இங்கு கடந்த சில நாட்களாகவே தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் தெருநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கிடையே தெருவில் உள்ள பள்ளிக்குள் புகுந்த தெருநாய் அங்கிருந்த குழந்தைகளை கடித்து குதறியது. இதனிடையே தெருநாய்களின் தொல்லையை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் உடனடியாக தலையிட்டு தெரு நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 6 பேர்த்த வெறித்தனமாக நாய் கடிச்சிருச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் நகராட்சியும் சுகாதாரத்துறையும் இதில் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி இந்த மாடுகளும் அதே மாதிரி தான், வீட்டு மாடுகளும் இதே மாதிரி தான். எல்லா 24 வார்டுலேயும் நாய் தொல்லை மாடு தொல்லை மிக அதிகமாக இருக்குது. இதை டவுன்ஷிப்பு கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நாய் தொல்லைகளை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு ஒரு லைசன்ஸோ ஏதாவது மாதிரி கொடுக்கலாம். தெருநாய்கள்னால இப்போ பள்ளி குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது.